ரங்கநாதபுரம் கிராமத்தில் சதாசிவம் ஐயாவின் வீடு எப்போதும் கலகலப்பாக இருக்கும். ஆனால் இன்று காலை சதாசிவம் ஐயா வாசலில் நின்று கொண்டு குப்பை தொட்டியை பார்த்து ரத்த அழுத்தம் எகிரி போய் கத்திக் கொண்டிருந்தார். சதாசிவம் கையில் பாதி அழுகிய தக்காளி மற்றும் அழுகிய காய்கறிகளுடன் கத்துகிறார். லட்சுமி, லட்சுமி, இங்கே வா. என்ன இது? குப்பை தொட்டில பாதி தக்காளி, அழுகின வெங்காயம், முளைக்கட்டின உருளைக்கிழங்குன்னு இவ்வளவு காய்கறி கிடக்கு. காசு என்ன மரத்துலையா காய்க்குது? என்னங்க, நேற்று விசேஷத்துக்கு நிறைய வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை. வெளியே வச்சதுல கொஞ்சம் வாடி போச்சு. அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க? வாடி போனா குப்பையிலையா போடுவீங்க? இந்த மாசம் மட்டும் காய்கறிக்கு 8000 ரூபாய் செலவாயிருக்கு. காயத்ரி, ஷாலினி, இங்க வாங்க. மருமகள்கள் இருவரும் பயந்து போய் வருகிறார்கள். இன்னையில இருந்து இந்த வீட்டுல காய்கறி வாங்குற பொறுப்பு என்னோடது. ஒரு பீன்ஸ் கூட வீணாக கூடாது. இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறைதான் சந்தைக்கு போகணும். மிச்ச மீதியானா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். புரியுதா? மாமனாரின் கராரான பேச்சை கேட்டு மருமகள்கள் இருவரும் வருத்தப்பட்டார்கள். வீணாவதை எப்படி தடுப்பது என்று யோசித்தார்கள். காயத்ரி ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். கிச்சனில் காயத்ரியும் ஷாலினியும் ரகசியமாக பேசுகிறார்கள். ஷாலினி, மாமா சொல்றதுலயும் உண்மை இருக்கு. ஆனா பாடி போன காய்கறிகளை எப்படி பயனுள்ளதா மாத்துறதுன்னு அவருக்கு நாம காட்டணும். ஆமாக்கா, நான் ஒண்ணு பண்றேன். இந்த காய்கறி தோள்களை வச்சு இயற்கை உரம் தயார் செய்யலாம். நீங்க அந்த வாடி போன காய்கறிகளை வச்சு ஏதாவது சமையல் டிப்ஸ் சொல்லுங்க. காயத்ரி வாடி போன தக்காளிகளை கொண்டு இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு மற்றும் ஊறுகாய் செய்தாள். வாடி போன கீரைகளை உலர்த்தி கீரை பொடி செய்தாள். ஷாலினி சமையல் அறை கழிவுகளை ஒரு பழைய ட்ரம்மில் போட்டு கம்போஸ்ட் உரம் தயாரிக்க தொடங்கினாள். அது மட்டும் இல்லாமல் மீதி போன பழங்களை கொண்டு பழத்தோல் ஜாம் மற்றும் இயற்கை கிளீனர் பயோ எக்ஸும் தயாரித்தார்கள். ஒரு வாரம் கழித்து சதாசிவம் ஐயா சாப்பிட உட்கார்ந்தார். அன்று உணவில் ஒரு புதுவிதமான தொக்கும் மணக்க மணக்க ஒரு பொடியும் இருந்தது. என்ன லட்சுமி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. என்ன தொக்கு இது? புதுசா தக்காளி வாங்குனீங்களா? நான் தான் வாங்கிட்டு வரலையே. உடனே காயத்ரி புன்னகையுடன், ஆமா, இது போன வாரம் நீங்க குப்பையில போடுறதுக்கு எடுத்து வச்சிருந்தீங்களே, அந்த வாடி போன தக்காளியில செஞ்ச தொக்குதான். அதே மாதிரி இந்த பொடி வாடி போன முருங்கைக்கீரையில செஞ்சது. என்னது, ஆடி போன காய்கறிகளையா? இவ்வளவு ருசி? அது மட்டும் இல்ல மாமா, நீங்க குப்பைன்னு நினைச்ச காய்கறி தோல்கள் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்கு விலை உயர்த்த உரமா மாறிட்டு இருக்கு. இதோ பாருங்க, இந்த பயோ என்சைம் வச்சுதான் இப்போ வீட்டை துடைக்கிறோம். கெமிக்கல் கிளீனர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு விஷயத்தை நீங்க ரகசியமா செஞ்சிருக்கீங்களா? மருமகள்களின் இந்த முயற்சியை பற்றி ஊர் மக்கள் பேச தொடங்கினார்கள். வேஸ்ட் என்று நினைக்கும் பொருட்களில் இருந்து பெஸ்ட் பொருட்களை தயாரிக்கும் இத்தையை தேடி மக்கள் வர தொடங்கினார்கள். காயத்ரியும் ஷாலினியும் கிராமத்து பெட்டகம் வில்லேஜ் ட்ரெஷர்ஸ் என்ற பெயரில் ஒரு சிறிய கடையை தொடங்கினார்கள். காயத்ரி, ஷாலினி, உங்க புத்திசாலித்தனத்தால வீட்டு செலவு 5000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க கடையில இந்த மாசம் 40,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. நீங்க வேஸ்ட் பொருட்களை கோல்டா மாத்திட்டீங்க. பாத்தீங்களாங்க, என் மருமக சமையல்ல மட்டும் இல்ல, சாமர்த்தியத்திலையும் ராஜாத்தீங்க தான். மாமா, இந்த லாபத்துல நம்ம ஊர்ல இருக்கிற மொத்த பொண்ணுங்களுக்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பயிற்சியை இலவசமா கொடுக்கலாம்னு இருக்கோம்.
உங்க மனசு ரொம்ப பெருசுமா. புத்திசாலி மருமகன்னு ஊரே உங்களை கொள்றது தப்பே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரங்கநாதபுரம் கிராமத்தில் இன்றும் காயத்ரி ஷாலினி மருமகளின் பெயர்தான் புத்திசாலித்தனத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது வளங்களை சரியாக பயன்படுத்துவதே என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். இதுதான் இன்றைய கதை. வீணாகும் பொருட்களை காக்கும் குணம் இருந்தால் வறுமை என்பது அந்த வீட்டை எட்டி பார்க்காது.